குட் மார்னிங். கேள்வி கொஞ்சம் போட்டிருந்தேன் நான். அவ்வளவு கேள்விக்கு நீங்க தீர்வெடுத்துட்டீங்கன்றாலே உங்களுக்கு ஆர்கானிக்ல பிரச்சனை ஃபுல்லா தீர்ந்துரும். சரியா? இதுல வந்து இங்க தாக்கம் இது வந்து வளமையா வார ஒரு பேட்டர்ன். சில நேரத்துல வந்து ஒரு 10 மாற்றீடு தெரியும், ஒரு படி மாற்றீடுகள், 2 படி மாற்றீடுகள் தெரியும். அதுகள் வந்து தாக்கம் தயாரிப்போட தொடர்பட்டது. அது உங்களுக்கு ஓரளவுக்கு இலகுவாக இருக்கு. இந்த மாதிரி மாற்றீடுகள் தந்துட்டால் சந்தோஷம். எளிய மாற்றீடுகள் என்றால் இலகுவாக செய்யலாம். ஆர்கானிக் எளிய நீங்கள் தவிர்க்க இயலாது. ஒன்று எஸ்ஐயிலும் கை கொடுக்கும், மற்றது கட்டாயம் ஸ்ட்ரக்சர்ல செய்ய வேண்டிய ஒன்று. 12 கேள்விக்கு மேலே MCQல வரத்தான் போகுது. நீங்கள் கூடுதலான கரிசனையோ ஆர்கானிக்ல காட்டினா தான் என்ன செய்யலாம்னு சொன்னால் கொஞ்சம் இந்த ஸ்கோப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. மினிமல் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு பாசுக்கு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு பாடம் தான் ஆர்கானிக். ஜென்ரலையும் ஆர்கானிக்கும் கல்குலேஷன் தெர்மோவையும் கேஸஸையும் வச்சு வந்து பாஸ் பண்ணிட்டு போடுது. இதுல பாருங்க, பின்வரும் தாக்கம் தொடர்களில் JKLM ஆகியவற்றின் கட்டமைப்புகளை தருக என்று சொல்லியிருக்கு. அப்ப இது மாற்றுதான். ஒரு தாக்கியும் சோதனை பொருளும் தெரிஞ்சால் விளைவு எழுத தெரியும். இங்க பென்சீன் வளையம் தரப்பட்டிருக்கு. பி பகுதியில பென்சீன் வளையம் தரப்பட்டிருக்கு. பென்சீன் வளையத்தை நீங்கள் இந்த மாதிரி குறிப்பிடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்க. அவ்வளவு பொருத்தப்பாடில்லை. நீங்கள் ஏதாவது ஒரு கிக்லோயின் கட்டமைப்பு எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்றில் இந்த பரிவு கட்டமைப்பு, இஞ்சால பைப்பினை போற கட்டமைப்பு எழுதிக்கொள்ளலாம். எனக்கு வலது கை பக்கத்துல இந்த பைப்பினைப்பை போட்டு பழகிட்டு, ஏன்னா அந்த பொறிமுறைகள் எழுதுறதுக்குள்ள அது இலகுவாக இருக்கும். எங்கட நாங்கள் வந்து வலது கை பழக்கத்துக்கு உட்பட்டார்கள். இந்த கரையில இருந்தா அப்படி உடைச்சு கொண்டு போய் பொறிமுறை எழுதுறதெல்லாம் சுகம். இந்த கரையில பைப்பினைப்பை வச்சு கொண்டு இந்த கரையால் எழுதி கொண்டு வர அது எங்களுக்கு தலையடிக்கும். ஆகவே நான் அப்ப வெஞ்சிங்களை எங்கனாலும் இன்னும் அறியாமல் வளையத்துல இப்படித்தான் பைப்பினைப்பு எல்லாம் போகும். மற்றது நிமித்திக்கிறது அந்த வளையத்தை. வளையம் எப்படி இருந்தாலும் வளையம் தான். ஆனால் இந்த பொறிமுறைகள்ல இது குழப்பாது, நிமித்திக்கிறது. இதற்கு ஏசைலேற்றம் செய்யப்படுது. அப்ப பென்சீன் வளையத்துல நிகழ்கின்ற ஒரு இலத்திரனாட்ட பிரதிட்டு தான். இதற்கு ஒரு ஊக்கி அவசியம். இந்த நீரற்ற AlCl3 என்று சொல்லப்படுகிறதுல அவர்கள் கொஞ்சம் கரிசனை காட்டுறார். உலர் என்று கதைப்பதை விட அன்கைட்ரஸ், ட்ரை என்ற சொல்ல பாவிக்காமல் அன்கைட்ரஸ், நீரற்ற என்ற சொல்ல பாவிக்கப்படும். நாங்கள் சில நேரத்துல பழகி இருப்போம், அப்படி உலர் AlCl3 என்று கதைச்சிருப்போம். ஆனால் அது அவ்வளவு பொருத்தமான ஒரு சொல்லி இல்லை என்று சொல்லி டிஸ்கஸ் பண்ணப்படுது. ஆகவே நீரற்ற என்ற சொல்லை நீங்கள் பாவிச்சுக் கொள்ளுங்க. இதுல FeBr3 பாவிச்சாங்கன்னா இல்ல AlCl3 பாவிச்சாங்கன்னா நீரற்ற என்ற சொல்ல பாவிச்சுக்கணும். அவங்களும் அப்படித்தான் தந்திருக்கிறாங்க. அதுல இருந்து J என்ற ஒரு விளைவு கிடைக்கலாம். J என்ற ஒரு விளைவு கிடைக்கும். அது என்ன J? பென்சீன் வளையத்துல இந்த ஏசைல் கார்பன் வந்து ஐதரசனை பிரதியீடு செய்யப்படும். ஆகவே ஏசைல் கூட்டம் பிரதியிடப்பட்ட ஒரு கீட்டோன், அதாவது அரோமேட்டிக் கீட்டோன் வந்து விளைவாகும். இந்த அரோமேட்டிக் கீட்டோன்கள் ஒட்சியேற்றப்படக்கூடியவை. ஆனாலும் பொதுவாக கீட்டோன்கள் மேலும் ஒட்சியேற்றப்பட முடியாதவை என்பதை சரியென்று எடுத்திருக்கிறோம். நேற்று போன வகுப்பிலே சொல்லியிருந்தோம். இந்த கீட்டோனுக்கு ஒரு CH3C1C MgBr பயன்படுத்தப்படுது. உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு கருநாடி. அற்கையில் ஏலைட்டுகள்ல கூட இது வந்து கருநாட்ட பிரதிதாக்கத்துக்கு உட்படுது. அற்கைனை ஒரு கருநாடியாக தொழிற்படும். வளமையாக நாங்கள் ஒரு கிரிக் நாட்டின் சோதனை பொருள் அல்லது ஏதாவது ஒரு கருநாடி போட்டால் விளைவிலே அற்ககோல் எழுதுற நாங்கள். அப்ப நாங்கள் இலக்கம் விட்டு என்ன செய்வோம் என்று சொன்னால் நீட் போக்குக் கொள்ளும். இந்த கேள்வியில
ரெண்டாக உடைச்சிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்துல டி என்ற ஒரு விளைவு வருகிறது என்றும் அந்த டீக்கு நீர்ப்பகுப்பு செய்யப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் விடையில கொஞ்சம் தெளிவாக இருக்கும். வளமையா எழுதுற மாதிரி நீங்க எழுதலாம். சரிதாங்க. அப்ப டீய உங்களுக்கு அடையாளப்படுத்த சொல்லி கேட்டால் அந்த டீ ஒரு அட்கவோலாக எழுத முடியாது. இந்த கூட்டம் இந்த காபனை தாக்குவதால பைப்புனை புடைஞ்சு ஓ மைனஸ் தான் வரும். ஓ மைனஸ் தான் வரும். அப்ப டீன்ற ஸ்ட்ரக்சர் அப்படித்தான் இருக்கு. ஏற்கனவே இருந்த CH3 இது இணைஞ்சிடும். இஞ்சாலி பக்கம் இந்த காபன் அதுல மும்மை பிணைப்பு இருக்கு. இது அப்ப இது CH3. சரியா? இதுதான் இதுல நீர்ப்பகுப்பு செய்யும் போதுதான் இந்த H+ இந்த O- வாங்கி OH ஆக மாறும். இது சில நேரத்துல இலக்கம் மட்டும் ஒரே படியில காட்டுறாங்க. இந்த 2016-17 2006 வந்த கேள்விகள்ல பாக்ஸ் மாற்றீடு வந்திருக்கு பிரதானமாக. அதுல பாக்ஸலுக்கு முன்னம் சில அறிவுறுத்தல் கொடுத்திருப்பான். இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் தாக்கங்கள்ல நீங்கள் ஐதரசனை இந்த நியூட்ரலைஸ் பண்ணுவீங்களானே. உதாரணத்துக்கு அல்டிகைட்டுக்கு NaBH4 போட்டால் அதுக்கு H+ சேர்த்தா தான் அது அல்கோஹோலா மாறும். அந்த தாக்கங்கள்ல ஒரே படியில நீங்கள் நீர்ப்பகுப்பு செய்யலாம் என்று சொல்லியிருக்காங்க. ஆனா கிரிக்னாட்டின் சோதனை பொருள் தாக்கத்துல அது 2 படிகள்ல தான் கருதப்படுகிறது. அதனால அந்த பாக்ஸை திருப்திப்படுத்தும். நீங்க ஒரே படியில போட்டா பாக்ஸ் திருப்திப்படுத்தும். இந்த மாற்றிட்டு அந்த விஷயத்தை நீங்க கவனித்துக் கொள்ளலாம். அவன் உங்கள்ட்ட இந்த டீயை எதிர்பார்க்கல, இந்த டீ என்னன்னு உங்கள்ட்ட எதிர்பார்க்கல. ஆனால் நீர்ப்பகுப்பை இன்னொரு படியில காட்டியிருக்கான். ஒருவேளை பாக்ஸ் மாற்றீடு வரைக்குள்ள நீங்கள் வெளியில ஸ்கெட்ச் போட்டு அந்த பாக்ஸுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய மாதிரி அதால பாக்ஸுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய மாதிரி நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் செக் பண்ண வேண்டியது. சில நேரத்துல ஒரே படியில போட்டால் பாக்ஸ் திருப்திப்படும் ஒரே படிக்கு எழுதுவோம் நம்பர் 1, அல்லது 2 படிகள்ல உடைச்சாதான் பாக்ஸுக்கு சரியா வரும். அப்ப இதுல வரப்போற இந்த கே என்ற விளைவுதான் உங்களுடைய அவர்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, ஆகவே கே தான் என்ன செய்யும் சொன்னால் ஒரு அற்கவுகளாக வரும். கேதான் ஒரு அற்கவுகளாக வரும். எனக்கு எழுதச்சுவதுக்காண்டி நான் இதுல அந்த பிரதியிட்ட காட்டுறேன். இது OH கூட்டம், இது CH3 கூட்டம், இதுல C++C CH3. C++C CH3 இதான் K. இது J, இது K. இந்த Jக்கும் Kக்கும் இடையில ஒரு கூட்டம். இதுல MgBr எழுதலாம். இது அயன்தான் MgBr. இத தாக்கம் 1 சொல்லியிருக்கோம், இந்த தாக்கம் 10 சொல்லியிருக்கேன். இவ்வளவுதோட இந்த ஒரு தாக்கம் முடியும். இதற்கு கட்டுப்படுத்திய ஐதரசனேற்றம் செய்திருக்கிறோம். கட்டுப்படுத்திய ஐதரசனேற்றம் அதாவது இந்த மும்மை பிணைப்பில் இருக்கிற ஒரு பைப்பிணைப்பை மட்டும் உடைக்கிறதுக்கான ஒரு சோதனை பொருள் தந்திருக்கு. இதை நாங்கள் லிண்டர் ஊக்கி என்று சொல்றோம். வளமையாக அல்கைன்களுக்கு நாங்கள் ஒரு ஐதரசனேற்றம் செய்தால் நிக்கல் H2 அல்லது பலேடியம் H2 அல்லது பிளாட்டினம் H2 பாவிக்கும். இதுல ஏதாவது ஒரு ஐதரசனை ஊக்கி முன்னிலையில ஐதரசனேற்றம் செய்யும். அப்ப அது அல்கீனாக இருக்கலாம், அல்கைனாக இருக்கலாம். எல்லாமே என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த பைப்பிணைப்புகள் எல்லாத்தையும் உடைச்சு நிரம்பிய அல்கேன்களை எங்களுக்கு விளைவாக தரும். அந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் ஒரு அல்கீன புறவேணுமாக இருந்தால் எங்களோட 7ஆம் அறிவு கட்டி நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் சமமூல ஐதரசன் என்று போட்டுக்கொள்வோம். சமமூல ஐதரசன். அதுல அதன் வெளிப்பாடு என்ன என்று சொன்னால்
ஒரு பைப் பிணைப்பை உடைப்பதற்கு ஒரு ஐதரசன் ஒரு மூல் ஐதரசன் வேணும். இதுல 2 பைப் பிணைப்பு இருக்கு. அப்ப கிழக்கு ஐதரசனை பயன்படுத்தினா அது ரெண்டுமே உடைஞ்சிடும். அப்ப நாங்கள் புத்திசாலித்தனமாக சமமூல் இங்க எத்தனை மூல் இருக்கோ அங்கே அத்தனை மூலை பாவிச்சால் அங்கே ஒரு மூல்ல இருக்கிற பைப் பிணைப்பு மட்டும் உடையும், மற்ற பைப் பிணைப்பு உடைப்பதற்கு ஐதரசன் இல்லை. ஆகவே அல்கீன் என்று சொல்லி நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பழைய சிலபஸ்கள்ல அப்படி கதைச்சிருக்கோம். 2011க்கு முற்பட்ட காலங்கள்ல இந்த கட்டுப்படுத்திய ஐதரசன் ஐட்டம் சமமூல் ஐதரசன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் அது அவ்வளவுக்கு சாத்தியமானது இல்லை. சொல்லுக்கு சுகமாக சமமூல் சொல்லலாம், சமமூல் என்று சொல்லுக்கு சுகமாக சொல்லலாம். இதுல 2 பைப் பிணைப்பு இருக்கு, 2 உடைக்கிறது 2 மூல் வரும். ஆனா நாங்கள் ஒரு மூல் கொடுக்குறோம். அப்ப ஒரு மூலக்கூறுக்கு ஒரு மூல் ஐதரசன் கொடுத்தா ஒரு பைப் பிணைப்பு உடை, மற்ற பைப் பிணைப்பு உடைக்கிறது ஐதரசன் இல்லை. ஆகவே அல்கீன் கிடைக்கும்ன்றது தியரிட்டிக்கலா ஓகே. பிராக்டிக்கலா இது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியப்படும் எங்களுக்கு சொல்ல தெரியும். அதனாலதான் 2011ஆம் ஆண்டு சிலபஸ்ல அந்த ஊக்கியை அறிமுகப்படுத்திருக்கோம். பலேடியம் பேரியம் சல்பேட் குயினோலைன் இதைத்தான் லிண்டர் ஊக்கி என்று சொல்றோம். லிண்டர் ஊக்கி. இந்த ஊக்கி முன்னிலையில ஐதரசனேற்றம் செய்யப்படும் போது இது ஒரு பைப்பிணைப்பை மட்டுமே உடைப்பதற்கு அனுமதிக்குது. அடுத்த பைப்பிணைப்புக்கான தாக்கம் நிறுத்தப்படுது. ஆகவே நீங்கள் மிகையாக ஐதரசனை சேர்த்தா என்ன, கொஞ்சம் சேர்த்தா என்ன, இந்த தாக்கத்தின் விளைவு ஒரு பைப்பிணைப்பை மட்டுமே உடைக்கும். ஏனைய பைப்பிணைப்புகள் முடியாது. அதாவது ரிபிள் பாண்டில் இருக்கிற ஒரு பைப்பிணைப்பை மட்டும் உடைக்கும். அதுதான் அந்த ஊக்கி. பலேடியம் பேரியம் சல்பேட் குயினோலைன், தமிழ்ல எழுதலாம் குயினோலைன். நாக மயக்கி ஊக்கி நஞ்சன்னு சொல்லி இந்த ஊக்கி ஏற்கனவே இருக்கு. நான் எங்க அதை பார்த்தனாண்டால் இல்லை, நான் சரி ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புத்தகம் ஒன்றில் அமில குளோரைட்டுகள்ல இருந்து அல்லிகைட் தயாரிக்கலாம் என்ற ஒரு தாக்கம் கொடுத்திருக்கிறது. கனகாலம் பார்த்து சரியா ஞாபகம் இல்லை. அதுல அவர் இந்த தாக்கம் கொடுத்திருந்தவர் நாகமயக்கி, அப்படிதான் இருக்கு, கந்தகம் நாகமயக்கி ஊக்கி நஞ்சு எழுதியிருக்கு தமிழ். அதான் இது குயினோலைன், பலேடியம் பேரியம் சல்பேட் குயினோலைன். அது அமில குளோரைட்ல இருந்து அல்டிகைட் எடுக்கிறதுக்கான தாக்கமாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இது கட்டுப்படுத்தி ஐதரசனேற்றமாக அதுக்கு முதல் நாங்கள் பாவிச்சது இல்லை. இப்ப உங்களுக்கு இது விளங்கும். இந்ததான் ஊக்கி. இந்த ஊக்கி முன்னிலையில ஐதரசனேற்றம் செய்தால் இதுல மும்மை பிணைப்புல ஒரு பை பிணைப்பு மட்டும் உடைக்கப்பட்டு அல்கீன் விளைவாகும். அப்ப அல்கீனை பத்திரமாக பெற வேணும் என்று சொன்னால் அல்கேனுக்கு சமமூல் என்று எழுதுறது பொருத்தப்பாடில்லை. இதுதான் தாக்கம். அப்ப உங்களுக்கு லிண்டர் ஊக்கியை பற்றி தான் கதைச்சிருக்கோம். அப்ப எல் என்பது சரி, இது தாக்கம் 1, இது தாக்கம் 10. சரி, அடுத்த ஒரு மாற்றீடு தந்திருக்கிறோம். ஒரு புரோப்பீன் 2-மெதைல் புரோப்பீன். சரியா, 2-மெதைல் புரோப்பீன். இது சாதாரணமான ஒரு தாக்கம் தானே. இப்ப ஆர்கானிக் அவரேஜா படிச்சு வச்சிருந்தா கூட இந்த தாக்கங்கள் எழுதலாம். 2-மெதைல் புரோப்பீன். இதற்கு செறிந்த H2SO4 தாக்கம், கான்சன்ட்ரேட்டட் H2SO4 தாக்கம் போட்டால் உங்களுக்கு நீரேற்ற தாக்கம் தான். ஆனால் இந்த தாக்கம் எழுதும் போது நாங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒன்று கான்சன்ட்ரேட்டட் H2SO4 எழுதி, இரண்டாவது நீட் பகுப்பு எழுதுவோம். இந்த செண்டுக்கும் பதிலாக நாங்கள் முந்தி என்ன பாவிக்கிறோம், நாங்கள் ஐதான H2SO4 பாயிலிங் என்று சொல்லுவோம், கொதிக்க வைத்தல் என்று சொல்லுவோம். ஒரு அல்கீனுக்கு ஐதான H2SO4 சேர்த்து கொதிக்க வைத்தாலும் நீரேற்றம் நடந்து ஆல்கஹால் விளைவாகும். ஆனால் அது பிழை அல்ல. இப்ப என்னன்னா, இந்த செறிந்த H2SO4க்கு 2 வகைபாகம் இருக்கு ஆர்கானிக்ல பிரதானமாக. நிறைய தொழிற்பாட்டை மேற்கொள்ளும். இங்க நீர் அகற்றலுக்கும் இந்த செறி H2SO4 தான் பயன்படுத்துறோம், நீர் ஏற்றலுக்கும் செறி H2SO4 தான் பயன்படுத்துறோம். ஆகவே சோதனை பொருட்கள் தரும்போது ஒன்றையே தந்து விட்டுருவாங்க. எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பயன்படுத்தி கொள்றோம். அப்ப நீர் ஏற்ற வேணும் என்று சொன்னால் அதே செறி H2SO4 நீர் பகுப்பு செய்யும்.
நீர் அகற்ற வேணும் என்றால் சரிந்த H2SO4 போட்டு கொடுத்தோம். அதுல வெப்பநிலை வந்து சில நேரத்துல விளைவை மாத்தலாம். ஆகவே நாங்கள் 170 பாகை சி வெப்பநிலையை மென்ஷன் பண்ணி கொள்றது. அது அநேகமாக அப்படி குறிக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் 170 பாகை சி வெப்பம் போட்டா நல்லா. 140 பாகை சில நீர் அகற்றல்ல ஈதரும் விளைவாகும். அப்ப எங்களுக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றாலும் நாங்கள் வெப்பநிலையால அதை காட்டிக் கொள்வது வழக்கம். நீர் அகற்றல் இது நீரேற்றல் இதுல தேவையில்லை. ஒரு பாஸ் பேப்பர்ல ஸ்ட்ரக்சர் கேள்வியில ஒரு விளக்கம் கேட்டிருந்தது என்னன்னு சொன்னால், செறிந்த H2SO4 அல்கீனுக்கும் செறிந்த H2SO4க்குமான தாக்கத்தின் பொறிமுறையும் ஐதான H2SO4 தாக்கத்துக்குமான பொறிமுறையும் விளக்க சொல்லி கேட்டிருந்தார். 2012க்கு பிறகு வந்த கேள்வியா தான் இது. ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒன்றில் இந்த பொறிமுறையை விளக்க சொல்லி கேட்டிருந்தார். அதாவது ஐதான H2SO4 முன்னிலையில நீர்ப்பகுப்பு செய்யும் போது அல்கோலுக்கு நீரேற்றம் செய்யும் போது நீர்ப்பகுப்பு செய்ய வேண்டிய தேவையில்லை. நேரடியாக OH வந்து இணைஞ்சு அல்கோல் வரும். செறிந்த H2SO4 நாங்கள் நீரேற்றம் செய்யும் போது அங்க நீர்ப்பகுப்பு செய்யும் போதுதான் அல்கோல் வரும் என்று சொல்லி அது வந்து விளங்கப்படுத்துறதுக்கு நீங்க ஒரு பாஸ் பேப்பர் செய்திருங்க செய்து பாருங்க. சரி, ஏனென்றால் இது ஒரு எளிமையான தாக்கம். இதற்கான விடை கனவே சரியா எழுதுவார்கள் என்பது பிரச்சனையான ஒன்று. இங்க போடப்பட்ட செறிந்த H2SO4 எழுத போற இந்த விடை எத்தனை பேர் சரியாக எழுதுவார்கள் என்பது ஒரு கேள்விதான். அதுக்கான காரணம் பொறிமுறையில விளக்கமின்மை. சரிதானே? பொறிமுறையில விளக்கமின்மைதான் இதுக்கான காரணமாக இருக்கும். ஒரு எஸ்ஏ கேள்வியோ ஸ்ட்ரக்சர் கேள்வியில அல்கீனுக்கு செறிந்த H2SO4 இடையில டி என்ற ஒரு விளைவு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டி என்ற ஸ்ட்ரக்சர் என்னன்னு அங்க கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விதான் இது. அந்த டி தான் இதுல வரப்போற ஜி. சரியா? ஒன்னும் கனதூரத்துல உள்ள கேள்வி இல்ல. 2010க்கு பிறகு வந்த கேள்வி. ஒரு அல்கீனுக்கு செறிந்த H2SO4 இடைநிலையில் ஒரு டி என்று வருது. அது நீர்ப்பகுப்பு அல்கோல் வருது. இந்த டி என்னன்னு கேட்டிருந்தோம். அப்ப உங்களுக்கு பொறிமுறை விளக்கம் இருக்கவும் செறிந்த H2SO4 முதலாவது அயனாக்கம் மூட்டானது. அப்ப H+ ஆகவும் HSO4- ஆகவும் இருக்கு. இந்த HSO4- கட்டமைப்பில காட்டுவதாக இருந்தால் ஒரு OH கூட்டம் இருக்கு, இன்னொரு O- இருக்கு. சரியா? ஆக இந்த அல்கீன் இந்த H+ வாங்குவதாக கருதலாம். இந்த அல்கீன் இந்த H+ வாங்குவதாக கருதலாம். ஏன் அது சுயாதீனமாக இருக்கிற H+. ஆனா நீர்க்கரசல் H+ சுயாதீனமாக இருக்காது. அது H3O+ என்று இருக்கலாம். அப்ப நாங்கள் H3O+ இந்த H வாங்குவதாகவும் காட்டிக்கொள்ளலாம். ஒரு முறையில வடிவம் விளங்கி காட்டுவோம். அமிலம் என்பது சுயாதீனமாக இருக்காது, நீரேற்றப்பட்டிருக்கு. அப்ப இந்த அல்கீன் முதல்ல என்ன செய்யும்? இந்த ஹைட்ரஜனோட சேரும். இந்த பிணக்குறைஞ்சி இதை வாங்க இது நீராக போச்சு. அப்ப எப்படி சுயாதீன H+ காட்டுற விட H3O+ இருக்கிற H+ காட்டுறோம். இந்த பொறிமுறையின் படி இந்த புரோபீன் 2-methyl புரோபீன் வந்து H+ வாங்கி இடநிலையாக கார்போகேட்டியனை தோற்றுவிக்கும். அப்ப உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜன் கூடினதோட ஹைட்ரஜன் இணையம் வந்து தெரியும். அதுக்கு காரணம் வந்து புடைக்கார்போகேட்டியன் உறுதி கூட. அப்ப இங்க இடைநிலை விளைவாக புடைக்கார்போகேட்டியன் உருவாகும். இந்த இடைநிலை விளைவாக உருவாகின்ற புடைக்கார்போகேட்டியனோட இந்த அயனாக்கத்தால வந்து இந்த HSO3 என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் கருநாடியாக தொழிற்பட போகுது. அப்ப இதை நாங்கள் எழுதுறதுக்கு சுகமாக எப்படி எழுதி கொள்ளலாம் என்று சொன்னால் O- SO3H என்று எழுதி கொள்ளலாம். பொறிமுறையை காட்டுவதற்கு இதான் இந்த கருநாடி கார்போகேட்டியனை வந்து தாக்கும். அப்படி கார்போகேட்டியனை தாக்கும் போது கார்போகேட்டியனை தாக்கும் போது CH3CO SO3H இதுல ஒரு CH3 இதுல ஒரு CH3 அதான் இந்த J. இது எப்ப OH மாறும் என்று சொன்னால் நீர்ப்பகுப்பு செய்யப்படும் போதுதான் OH ஆக மாறும்.
அதாவது H3O பிளஸ் உடனான தாக்கத்துல OH ஆக மாறும். இந்த நீர்ப்பகுப்பின் பொறிமுறை காட்ட வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. ஆனால் காட்டுறது ஒரு கடினமான விஷயம் இல்லை. சரிதான்? இந்த நீர்ப்பகுப்பின் பொறிமுறைய காட்ட வேண்டும் என்ற ஒரு தடவை எதிர்பார்க்கிறேன். H பிளஸ் இப்படி காட்டலாம் அல்லது ஒரு சுயாதீன H பிளஸ் ஆக காட்டிக்கொள்ளலாம். H2SO4 இப்படித்தானே அயனாக்கப்படுகிறது. இந்த பொறிமுறையின் மூலம் இந்த கார்போகேட்டியன் பெறும். ഇതിന്റെ അയനാക്കത്താല இந்த HSO4 மைனஸ் கருணாடியாக தொழிற்படும். அப்ப உங்களுக்கு ஒரு இடைநிலை ஒன்று பெறப்படுது. அந்த இடைநிலை தான் இந்த கேள்வி. இதை கரவேர் எழுத மாட்டேன், வசதிக்காக நான் இந்த கீழே எழுதி கொண்டேன். சரியா? CH3 ஏற்கனவே ஒரு CH3. இப்ப அடுத்த H பிளஸ் என்ன செய்யும் என்று சொன்னால் இது வாங்கும். சரியா? வாங்கி இதுல ஒரு H வர ஒரு பிளஸ் வரும். அந்த பிளஸ் என்ன செய்யும் என்றால் இந்த பிணைப்பை பறிச்சு போட்டு வேற அனுப்பிவிடும். அதனாலதான் உங்களுக்கு இந்த பிணைப்பு OH மாறும். அதை நீங்கள் இப்படியே சும்மா விளங்கி கொள்ளலாம். இதுல ஒரு H, இதுல ஒரு OH, இப்படி விளங்கி கொள்ளலாம். இந்த OH இந்த SO3 H ஓட சேர்ந்தால் திருப்பி H2SO4 வரும். அப்ப உங்களுக்கு இதுல அல்கோஹால் வரும். பொறிமுறை இந்த பொறிமுறை அவ்வளவுக்கு அது தேவை வேண்டி இல்லை. காட்டுறால் நீங்கள் இப்படி காட்ட வேண்டி வரும். இதை வாங்கினா இந்த H பிளஸ் இது இருக்கு. இப்ப உங்களுக்கு இதுல இன்னொரு H வந்துச்சு. அப்ப இதுல பிளஸ் வரும். இந்த பிளஸ் என்ன செய்யணும், இந்த பிணைப்பில திறனை பறிக்க லீவ் பண்ணுவோம். அப்படிதான் இந்த OH வரும். எப்படி அல்கோஹால் கனவேருக்கு இந்த சந்தர்ப்பத்துல இந்த விளைவுதான் தெரியும். ஆனா எதிர்பார்த்தது இந்த விளைவு. அதுக்கு பொறிமுறை தெரிஞ்சிருக்கோம். ஏற்கனவே அவன் பாஸ்வேக்குள்ள கேட்ட கேள்விதான். புது முதல் கேள்வியும் இல்லை, புது கேள்வியும் இல்லை. சரியா? இந்த தாக்கத்துல ஒரு புடைக்காவோகத்தின் வருதல்ல. இந்த புடைக்காவோகத்தின் திருப்பியும் இப்படி ஒரு அல்கீனை தோற்றுவிக்கலாம். ஏன்னா இந்த புடைக்காவோகத்தினுக்கு இன்னொரு அல்கீன் வரலாம் பக்கவிளைவாக. இந்த பிளஸ் பக்கத்துல இருக்கிற ஐதரசன் இப்ப பறிச்சு ஒரு அல்கீனை கூட தரலாம். அப்ப நீங்கள் சில நேரத்துல படிச்சிருப்பீங்க, ஒரு புடைய லைட்டுகள் அல்லது வலிய லைட்டுகளுக்கு அல்லது புடைய அல்கோல்கள் அல்லது வலியற்கோள்களுக்கு நீங்கள் பார்க்கிற கர்நாடக பிரதிட்டு தாக்கத்துல மேலதிகமாக இன்னொரு விளைவை எதிர்பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் 2016 ஒரு எஸ்ஏல அப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இதற்கு மேலதிகமாக ஒரு விளைவு வருமாதை என்னன்னு கேட்டிருக்காங்க. 2019-20 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது ஒரு வலிய லைட்டுக்கு நீரகட்டல் HX அகட்டல் தாக்கமாகும். இதற்கு மேலதிகமாக ஒரு விளைவு வரும், அதை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதன் பொறிமுறையும் கேட்டிருக்காங்க. சரியா? இந்த சந்தர்ப்பத்துல இதுல இருக்கிற ஐதரசன் பிணைப்பை பறிக்கிறதால இது ஒரு அல்கீனாக வரலாம். புடைக்காபோச்சு பிரதானமாக இந்த விளைவு வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க இன்னொரு விளைவும் இங்க உருவாக்கும். இந்த பொறிமுறை பக்கத்துல இருக்க ஐதரசன் பறிக்கப்பட்டு திருப்பியும் இந்த விளைவு வர வாய்ப்பு இருக்கு. இதான் கவனம். என்னன்னு சொன்னால் இதுல நிறைய பிரச்சனை இருக்கு. 1, 2, 3 ஆகிய தாக்கங்களில் நடைபெறும் தாக்கத்தின் வகையை பின்வரும் பட்டியலில் இருந்து தெரிந்தெழுதுகன்னு சொல்லி. அதாவது பொறிமுறை என்ற வகை. சரிதானே? ஆர்கானிக் என்று படிக்க வலிக்கிட்ட உங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன வகையான பொறிமுறைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம். சரிதானே? அது தெரியாமல் நாங்கள் படிக்கிறோம் படிக்கலாதான். ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துல என்னென்ன வகையான பொறிமுறை இருக்குன்னு விளங்கும். அதுல கூட்டல் பொறிமுறை எங்க சாத்தியப்படலாம், பிரதியீடு எங்க சாத்தியப்படும், பிரதியீட்டையும் கூட்டலையும் எப்படி வித்தியாசப்படுத்துறது, இதன் தொடர்பான ஒரு அறிவு உங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கணும். இதுதான். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஃபிளைட் யோசிச்சுக்கணும். ஒரு ஃபிளைட்
ஒரு ஃபிளைட்ல வந்து மேக்சிமம் எத்தனை பேர் போகலாம் என்று சொல்லி ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. சரிதானே? ஊர் பஸ் மாதிரி அல்லது ட்ரெயின் மாதிரி என்ன செய்யலாம், ஏறுறாங்க எல்லாமே ஏற்றிடலாம் ஃபிளைட். அப்ப அந்த ஃபிளைட் வந்து புக்கிங் ஆரம்பிக்கும் போது நிரம்பாத நிலையில இருக்கு. அப்ப என்ன செய்வினம், ஒவ்வொரு தடவை புக் பண்ணி கொண்டு இருப்போம். அப்ப 2வது ஆள் புக்கிங்க்கு வரைக்கும் 1வது ஆளை கிளப்பணும் அவசியம் இல்லையே. அதனால அது நிரம்பேலி. அப்படியே ஃபிளைட் புக்கிங் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற சீட் எல்லாம் புக் பண்ணப்பட்டு, இப்ப நாங்க சில இதுல பஸ்ஸுக்கு போய் புக் பண்ணி என்ன சொல்லுவாங்க, அந்த சீட் யாரோ புக் பண்ணிருக்கு, இந்த சீட் புக் பண்ணிருக்கு, இதுல கடைசியா இன்னொரு சீட் இருக்கு, டிரைவர் சீட் நக்கலா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே ஒருத்தருக்கு புக் பண்ணாங்க, அது அவருக்கே புக் பண்ணி இருக்கு. அப்ப ஒரு நிரம்பிட்டு பஸ் நான் பஸ் உதாரணம் அடுக்கல நான் நின்று போறேன்னு போடுக்கும், சீட் தராட்டாலும் பரவாயில்ல ஏத்தி நான் காணும்னு சொல்லிடுவேன். ஃபிளைட் அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ ஃபிளைட் டிக்கெட் சீட் எல்லாம் புக் பண்ணின பிறகு எமர்ஜென்சியா ஒரு ஆளை அந்த ஃபிளைட்ல அனுப்பணும். ஸோ விஐபியா இருக்கலாம், ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் அனுப்பியே ஆகணும். ஆல்ரெடி புக்கிங். இப்ப என்ன செய்யுது, அங்க எங்களை போல ஏதாவது ஒன்று புக் பண்ணி இருந்தால் கூப்பிட்டு சில நேரத்துல கதைச்சு, நீங்க அடுத்த ஃபிளைட்ல போவோம், உங்களுக்கு வசதி ஏற்படுத்ததெல்லாம் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் என்ன செய்யலாம், அந்த அந்த சீட்டை அவருக்கு ரிசர்வ் பண்ணலாம். இதுதான் பிரதியீடு. இருந்த ஒன்றை எடுத்துட்டு அந்த இடத்துல இன்னொன்றை அனுப்பினால் அதுக்கு தான் பேர் பிரதி. அது சிலதுக்கு விளங்குறதே இல்லை. அப்ப எங்கெல்லாம் முதலையாவது நிரம்பி இருக்குதோ அங்கெல்லாம் பிரதியீடு என்ற ஒன்றுதான் சாத்தியப்படும். அல்கேன் நிரம்பிய சேர்வைகள், அட்கைலேலைட்டுகள். அட்கேனிலே ஒரு ஐதர்சன் அலசனால பிரதியிடப்பட்டதான் அட்கைலேலைட். அப்ப அட்கைலேலைட் நிரம்பிய சேர்வு. அல்கஹோல், அல்கைன்ல ஒரு ஐதர்சனுக்கு பல OH கூட்டம் பிரதியிடப்பட்ட சேர்வுதான் அல்கஹோல். அப்ப அல்கஹோல் ஒரு நிரம்பிய சேர்வு. சரி, அப்ப இந்த நிரம்பிய சேர்வைகள்ல நாங்கள் பொறிமுறையை கதைக்கும் போது கூட்டல் என்ற பொறிமுறையை உடனடியாக ரிஜெக்ட் பண்ணுவோம். சரி, அது ஏற்கனவே நிரம்பி இருக்கு. இப்ப மேலதிகமாக ஒரு ஆளை நாங்க அனுப்பணும்னா அங்க இருக்கிற இன்னொரு ஆள் என்ன செய்யணும், வெளியில எடுக்கணும். அதுக்கு தான் பேர் பிரதி. 2020 MCQல கூட சொல்லியிருக்காங்க. அப்ப அடிக்கடி இந்த பிரச்சனை வர்றது வழக்கம். மாகாணத்தின் பேப்பர் பார்த்துருப்பீங்க, அதுல கூட ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. பிரதியீட்டுக்கும் கூட்டலுக்கும் சரியான ஒரு தொடர்பு சொல்லாம கேள்வி போட்டிருக்கு. அப்ப பொறிமுறை என்ற வகையில வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் மிக பெர்ஃபெக்டா இருக்கணும். எந்த தலையங்கத்துக்களை என்ன வகையான பொறிமுறை அல்லது பொறிமுறைகள் சாத்தியப்படும் என்று தெரிஞ்சாலே இதுல இருந்து நாங்கள் மீண்டுடலாம். அப்ப இதுல பாருங்க என்னென்ன இருக்கு, கருநாட்ட கூட்டல் தந்திருக்கு, கருநாட்ட பிரதியீடு தந்திருக்கு, இலத்திரன் நாட்ட கூட்டல் தந்திருக்கு, இலத்திரன் நாட்ட பிரதியீடு தந்திருக்கு, அங்கால நீக்கல் தந்திருக்கு. தாக்கம் 1 என்பது பென்சீன் வளையத்தில ஒரு ஏசைலேட்டர் நடக்கிற தாக்கம். பென்சீன் வளையம் இப்ப பிரச்சனைக்குரியா. அப்படி பைப்பிணைப்பும் இருக்கு, நிரம்பாமை தன்மையும் அதுல அதிகமாக இருக்கு. ஆனால் அது நிரம்பாத சேர்வுதான். நிரம்பாத சோதனைக்கு விடையளிக்கல. நிரம்பாமை சோதனைகள் அல்கின் அல்கைன்கள்ல நீங்க பார்த்திருக்கிறீங்க, கார்பன் கார்பன் பைப்பிணைப்புகளை கொண்ட சேர்வுகள் நிரம்பாத சேர்வுகள் என்று படிச்சிருக்கீங்க. அது நிரம்பாம சோதனைகள் என்று சொல்லி Br2CCl ஒரு செங்கவிலரத்தை நீக்கி இருக்கும், Br2 aqueous செங்கவிலரத்தை நீக்கி இருக்கும். பேயரின் நிரம்பாமை சோதனை பண்ணும். ஸ்பெஷலா சொல்றதா இருந்தால் குளிர் நிலையில கார KMnO, அங்க KMnO பொருண்ட சரிவு கிட்டத்தட்ட 1% பாவிக்கப்படும். அதால அது ஐதான குளிர்ந்த கார KMnO பொருண்டு அழைக்கப்படும். பேயரின் சோதனை அது ஊதானரத்தை நீக்கும். இது ஸ்பெஷலா இந்த அல்கின் அல்கைன்கள்லாம் நீக்கும். காரக்கியம் ஒரு அல்டிகேட் எல்லாம் ஒச்சிட்டு, ஆனா குளிர் காரக்கியம் அந்த வேலை செய்யாது. அல்கின் அல்கைன்ல இருக்க பைப்பிணைப்பை கண்டதான் உடைக்கும். அது அந்த பைப்பிணைப்பை மட்டும்தான் உடைக்கும். அதனால அது சிறப்பு சோதனை. பென்சீன் வளையத்தின் இந்த சோதனைகளுக்கு எல்லாம் என்ன செய்யல, விடையளிக்கல. அதை பற்றி நீங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா கூட்டல் தாக்கம் அதுக்கு இருக்கு. ரெனி நீக்கல் ஊக்கி முன்னிலையில 3 ஐதர்சன் தாக்குது.
ஒரு வைப்புணைப்பு உடைக்கிறதுக்கு ஒரு மூல் ஐதரசன் வேணும். ஆகவே ஒரு மூல் பென்சீன் வளையத்துல 3 மூல் ஐதரசன் கூட்டல் தாக்கத்துக்கு உட்படுதுன்னா 3 மூல் பைப்பிணைப்பு இருக்கு. அதுல எல்லாம் நாங்கள் தெளிவா தானே கதைச்சிருக்கிறோம். பரிவை பற்றி கதைச்சிருப்போம், பரிவால வார வளையத்தின் உறுதியை பற்றி கதைச்சிருப்போம். அப்ப இந்த உறுதி நிலை காரணமாக பென்சீன் வளையத்துல கூட்டல் தாக்கம் அரிதாக நடைபெறும். குறிப்பாக சொல்றதா இருந்தால் ரெனி நிக்கல் ஊக்கி முன்னிலையில ஐதரசனேற்றம் 400 பாகை சிக்கு மேற்பட்ட வெப்பநிலையில Cl2 தாக்கம் சிலபஸ்ல தச்சமயம் சொல்லப்படாதால வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்சு கொள்ளுங்க, கூட்டல் தாக்கம் இருக்கு, அவ்வளவுதான். மற்றது டபுள் பண்ட் இருக்கிற உறுதிப்படுத்துறது ஓசோன் பண்ற தாக்கம் பழைய சிலபஸ் இல்லை. நாங்கள் 2006க்கு முற்பட்ட சிலபஸ்ல இருக்கு. அதுகளுக்கு புறாத பற்றி கதைக்கு. அப்ப இப்ப எங்களுக்கு பென்சீன் வளையத்துல கூட்டல் தாக்கம் நிகழுது என்பதற்கான எவிடன்ஸ் ரெனி நிக்கல் ஊக்கி முன்னிலையில 3 மூல் ஐதரசன் தாக்கம். இது தவிர்ந்த நாங்கள் பார்க்கிற அட்கைலேட்டம், ஏசைலேட்டம், அலசனேட்டம், நைட்ரேட்டம், நீங்கள் சல்போனேட்டம் படித்தால் சல்போனேட்டம், இது எல்லாம் வளையத்தில் இருக்கிற ஐதரசனை பிரதியீடு செய்வதன் மூலம் நிகழும். பென்சீன் வளையம் இலத்திரனால் என்ன செய்யிருக்கு? செறிந்திருக்கு. sp2 கலப்பாது. கலப்பில் ஈடுபடாத 2p அணுவோபிட்டல் வளையத்தின் தளத்தின் மேலும் கீழும் என்ன செய்யணும்? ஓரிடப்பாடு இயங்கிக் கொண்டிருக்கு. அப்ப இன்னொரு மறையேற்ற கூறு இந்த வளையத்தை நெருங்கியலாது ஒத்தேற்றம் ஒன்று தள்ளும். ஆகவே ஒரு நேரேற்ற கூறுதான் வளையத்துக்கிட்ட வரவணும். ஒவ்வாதேற்றம் ஒன்று கவர். அவ வளையம் மறையேற்றப்பட்டிருக்கு. அவ வளையத்துக்கு ஒரு ஆள் வந்து தாக்க வேணும் என்றால் அவர்ல நேரேற்றம் இருக்கணும். அவர்ல நேரேற்றம் இருந்தால் அவர் என்ன நாடி? இலத்திரன் நாடி. ஐதரசனேற்றம் தவிர்ந்த நாங்கள் பார்க்கிற இந்த தாக்கங்கள் எல்லாம் பிரதியீட்டு தாக்கங்கள். ஆகவே வளையத்தில் நிகழ்கின்ற சகல பிரதியீட்டு தாக்கங்களும் இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்க வகையை சேர்ந்ததாக இருக்கு. அப்ப உங்களுக்கு தாக்கம் ஒன்று இந்த பொறிமுறை என்னன்னு கேட்டிருக்கு? இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கம். சரியான. அதே மாதிரி தாக்கம் 2 கார்பனைல் சேர்வையில கார்பன்ல இருக்கிற டெல்டா பிளஸ் நாடி சி ரிபிள் பாண்ட் சி மைனஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால் கூட்டல் அடி. அங்க மேலதிகமாக ஒரு கூட்டம் பைப்பிணைப்பை உடைச்சு கொண்டு சேருது. அங்க ஏற்கனவே இருந்த கூட்டங்கள் அப்படியே இருக்கு. அந்த பொறிமுறைகள் காட்டி. ஆகவே அது கருநாட்ட கூட்டம். சரிதானே? கரு நாட்ட கூட்டல் பிரதான சங்கிலியில போய் அடிக்கிறதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பொறிமுறை வகையை பார்க்கணும். அடுத்தது அல்கீன் தாக்கம். 3வது அல்கீன் ஒரு பைப்பிணைப்பை கொண்ட சேரும். ஆகவே இங்க நடக்கிற தாக்கங்கள் கூட்டல் தாக்கங்கள். இங்க பைப்பிணைப்பு வந்து இலத்திரன் முகில். ஆகவே இந்த இலத்திரனை நாடி வந்தான் என்ன செய்யும்? தாக்கணும். ஆகவே இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கம். இதே மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்னென்ன வகையான பொறிமுறைகள் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளவும். சரிதான். நாங்கள் பார்ப்போம். இதை பார்த்துட்டு அப்ப முதலாவது தாக்கம் இலத்திரன் நாட்ட பிரதி தாக்கம், வளையத்தில் நிகழ்ற தாக்கம் என்பதால, கார்பனைல் சேர்வைகள் என்பதால கருநாட்ட கூட்டல் தாக்கம், 3வது தாக்கம் அல்கீன் என்பதால இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கம். விளைவ புள்ளியா எழுதினா புள்ளி வழங்கும் சொல்லி. இதுல அல்கீன்களுக்கும் HBRக்கும் உடைய தாக்கத்தின் பொறிமுறை பற்றி உமது அறிவை பயன்படுத்தி தாக்கம் 3 பொறிமுறையை தருகன்னு சொல்லியிருக்கு. தாக்கம் 3 பொறிமுறை சுயாதீன H+ கருத்துல கொண்டு எழுதுறதையும் அல்லது சரி H2SO4 இருக்க H+ வாங்குற சம்பந்தமாக 2 வகையாக பொறிமுறை கொடுத்திருக்கு. எது எப்படி எழுதினாலும் சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சரியா? இந்த பொறிமுறை ஸ்கீம்ல இருக்கிற மாதிரி நீங்க எழுதி கொண்டீங்கன்னா சரி. H+ என்பது H3O+ தானே. ஆகவே சுயாதீன H+ நாங்கள் நீட் கரைசல் அப்படி எழுதி கொள்ளலாம். இல்லாத H2SO4 இருந்து H+ வாங்குவதாக காட்டியிருக்கோம். பொறிமுறையில பாருங்க. ஏனென்றால் ஸ்கீம் இந்த பொறிமுறை இப்படியும் இருக்கு. 2 பொறிமுறை கொடுத்திருக்கு. H2SO4 அயனாக்கம் அடையலை என்று நீங்கள் கருதினால் கூட அவன் உங்கள்கிட்ட ஏற்றுக்கொண்டிருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியும் சரிந்த H2SO4 முதலாவது அயனாக்கம் முட்டான். இந்த தாக்கத்துலதான் மைனஸ் உருவாகிற மாதிரி அவை நேக்கினம். அது தெரியும் தானே உங்களுக்கு. அது அப்படி உருவாக இல்லை. சில நேரத்துல பிள்ளைகள் சார்பாக யோசிக்கலதானே. சரியா? கார்போஹைட்ரேட்
புடைக்காபோகத்தின் உருவம். இதுல இருந்து உருவாக்கப்பட்ட இந்த O-SO3H என்ன செய்யுதுன்னு சொன்னால் கருநாடியாக தொழிற்படும். அப்ப வளைந்த அம்புக்குறிகளை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. நாங்கள் இப்படி மோசமான அம்புக்குறிகளை பயன்படுத்துறது பொருத்தப்பாடு குறைவாக இருக்கு. தனிச்சோடி என்ன செய்யுதுன்னா அப்படி அதாவது ரூலர் வச்சு தரக்கூடாத பொறிமுறையில பயன்படுத்தப்படுகின்ற அம்புக்குறிகள் எல்லாம் வளைந்த அம்புக்குறிகளாக இருக்க வேண்டும். அப்ப இந்த விளைவில கூட அவன் வந்து எங்க நிக்கிறான் என்று பாருங்க. ஏனென்றா அவன் நீட்பகுப்பு சொல்லி அப்ப விளைவு வந்து நீட்பகுப்பு சொல்லாதால விளைவு. இதற்கு இன்னொரு பொறிமுறையை கொடுத்திருந்தாள் என்றால் H2S ஓவர் சரிந்த H2S ஓவர் முட்டான அயனாக்கம் தான். ஆகவே சுயாதீன H+ அதுக்கு கொடுக்கிறதையும் ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த H+ நீட் கரைசல்ல சுயாதீனமாக இருக்காது, அது H3O+ ஆக இருக்கு. இப்ப நாங்கள் அப்படின்னு சில நேரத்துல காட்டலாம். இந்த H+ ஏற்று கார்போஹைட்ரேட் இந்த கார்போஹைட்ரேட் பொறிமுறைகள் இயன்ற வரைக்கும் ஏற்கனவே வந்த பொறிமுறைகளை மாதிரி எழுதிட்டீங்கன்னா தப்பி இருக்கு. இப்ப நீங்கள் பார்க்க வேண்டிய பொறிமுறைகள்ல சுயாதீன மூலிக பிரதிட்டு தாக்க பொறிமுறையும் ஒன்று. அல்கேன்கள்ல நடக்கிற பொறிமுறை வந்து அல்கேன்கள் நிரம்பிய சேர்வுகள் கூட்டல் தாக்கம் சாத்தியமே இல்லை. அடுத்தது பிரதியீடு தான் சாத்தியம். பிரதியீடு என்றாலும் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில பிணைப்பு நீளம் குறைவு, மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு குறைவு, பிணைப்பு வலிமை உயர். சாதாரணமாக அற்கையிலேயோ அல்லது அற்கோல்லையோ பிரதியிடப்படுறது போல பிரதியிடவும் இயலாம். ஆக தாக்குத்திறன் கூடிய மூலிகங்களை உருவாக்கி அந்த மூலிகங்களுக்கு கூடாகத்தான் பிரதியீட்டு தாக்கம் நிகழ்த்தப்படுது. சரி, நாங்கள் ஒரு கார்பனைல் சேர்வைக்கும் கிரிக்னாட்டின் சோதனை பொருளுக்குமான பொறிமுறையும் இருக்க இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அதே போல ஒரு அமில குளோரைடு எஸ்டருக்கும் கிரிக்னாட்டின் சோதனை பொருளுக்குமான தாக்கத்தையும் பார்ப்போம். ஏனென்றால் இந்த கார்பனைல் சேர்வை என்ற பொறிமுறையோடு தான் அதுவும் ஒத்தது.
ஒரு கீட்டோனுக்கும் கிரிக்னாட்டின் சோதனை பொருளுக்குமான தாக்கத்தை கவனிங்க. ஒரு கீட்டோனுக்கும் கிரிக்னாட்டின் சோதனை பொருளுக்குமான தாக்கம். இதுல இந்த கிரிக்னாட்டின் சோதனை பொருள் இருக்கிற காவனை ஒரு சமதானியால நான் அடையாளப்படுத்திக் கொள்வேன். இது MGBR வச்சு கொள்வோம். ഇതിന്റെ விளைவு உங்களுக்கு தெரியும். இதற்கு நீங்கள் நீர் பகுப்பு செய்தால்தான் OH கூட்டம் எழுதலாம். அல்லது நான் சொன்ன மாதிரி O- தான் எழுத வேண்டி வரும். சரியா? O- தான் எழுத வேண்டி வரும். OH எழுதணும்னா நீர் பகுப்பு செய்யணும். இந்த பொறிமுறை உங்களுக்கு தெரிய வாய்ப்பு அதிகம். CH3 CH2 C double bond CH2 CH3. இந்த கார்பன்ல ஒட்சிஜன் மின்னதிர்த்தன்மை காரணமாக ஒரு டெல்டா பிளஸ் தூண்டப்பட்டிருக்கு. ஆகவே கிரிக்னாட்டின் சோதனை பொருள்ல இந்த அற்கையில் கூட்டம் வந்து இலத்திரன் சரி உயர்வாக இருக்கு. அதை நாங்கள் அயன் பிணைப்பாக கூட காட்டலாம், அல்லது இதுல டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ் ஆக காட்டிக்கொள்ளலாம். இந்த மைனஸ் என்ன செய்யணும்னா இதுக்கு போகும் போய் அடிக்க இதுல 5 பிணைப்பு வரும். இருக்கையில் அது சிக்மா பிணைப்பு உடையாமல் பை பிணைப்பு உடை. இதன் விளைவாக CH3 CH2 O மைனஸ் CH2 CH3 CH3 இதான் அந்த நாங்கள் கிரிக்னாட்டின் சோதனை பொருளை பாவிச்ச காபன் CH3 கூட்டம். இதற்கு நீங்கள் நீப்பகுப்பு செய்தீங்கள் என்று சொன்னால் இந்த அல்கஹால் வரும். இந்த நீப்பகுப்பால அல்கஹால் வரும். சில நீப்பகுப்பாலே அல்கஹால் வரும். என்ன அடுத்த பிரச்சனை எசுத்தட்ட தாக்கத்தை கவனிங்க. இது கருநாட்ட கூட்டல் தாக்கமே. இந்த பைப்புனை புடைஞ்சோன்னு இந்த கூட்டம் வந்து மேலதிகமாக இது பாருங்க. இது ஒரு எசுத்தராக இருந்தால் இதற்கு கிரிக்னாட்டின் சோதனை பொருளுடனான தாக்கம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத பார்க்கலாம். கிரிக்னாட்டின் சோதனை பொருளுடனான தாக்கம் இந்த ஒரு படியில நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு புடையற்க கோலங்களுக்கு கிடைக்கும். இந்த காபன் ஓய்ட்டா மாறும். நீப்பப் செய்யறதால ஓய்ச்சன் எழுதுறது. இதுல வந்து ஒரு CH3 கூட்டம் இருக்கும். இதுலயும் அதே CH3 கூட்டம், அதாவது ஒரு புடையற்க கோல். மெதனோயேட்டுக்கு மட்டும்தான் வலியற்கோள் வரும். மெதனோயேட் ஒரு காபனை கொண்ட ஒரு எசுத்தருக்கு தான் வலியற்கோள். ஏனைய எசுத்தர்களுக்கு புடையற்கோள் தான். இதே தாக்கம் அமில குளோரைட்டுக்கும் ஒத்தது. இதுல OCH2 CH3க்கு பதிலாக ஒரு Cl இருந்தாலும் கிரிக்னாட்டின் சோதனை பொருளான தாக்கத்துல இது நீங்க எதிர்பார்க்காத ஒரு விளைவு இங்க கிடைக்கும். மாற்றீட்டுல ஒரு படியில வரும். ஆனால் இந்த தாக்கத்தை நீங்கள் மறந்தீங்கன்னா நிறைய படிகளாக இந்த தாக்கத்தை செய்ய முயற்சி. இந்த பொறிமுறை என்ன மாதிரி என்று பார்ப்போம். இந்த பொறிமுறையில டெல்டா பிளஸ் இருக்கு, டெல்டா மைனஸ் வருது. கிரிக்னாட்டின் சோதனை பொருள்ல இருக்கிற மைனஸ் வந்து என்ன செய்யும், இதுக்கு அடிக்கும். இது சிக்மா பிணைப்பு, இது பை பிணைப்பு. முதல்ல எது உடையும்? சிக்மா பிணைப்பு உடையுமா பை பிணைப்பு உடையுமான்றான் கேள்வி. முதல்ல சிக்மா பிணைப்பு உறுதியானது, பை பிணைப்பு உறுதி குறைஞ்சது. அப்ப பை பிணைப்பு உடையும். அப்ப இதன் மூலம் CH3 CH2 O மைனஸும் இந்த CH3 வந்து இணைஞ்ச ஒரு CH3 O CH2 CH3 சரியா?
அப்ப நாங்கள் நீட் பகுப்பு செய்யும் போது இந்த ஒட்சிசன் என்ன செய்யறது என்று சொன்னால் தன் எக்ஸ்பிளஸை நீர்ல உள்ள எக்ஸ்பிளஸுக்கு கொடுத்தது, H3O+ அதை கொடுத்தது. ஆனா இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, தலைவலி இருக்கு. என்ன தலைவலின்னு சொன்னால் இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு இலத்திரன் இருக்கு, கொடுத்த ஒரு ஹைட்ரஜனை வாங்கலாம். ஆனால் தான் இருக்கிற இந்த காபல்ல இலத்திரம் பற்றாக்குறை இருக்கு. காரணம் அது ஒட்சிசனோட இணைஞ்சிருக்கு. அப்ப ஒட்சிசன் இந்த பிணைப்பிலத்திரனை தன்னை நோக்கி கவர்றதால இந்த காபனுக்கு ஒரு Δ+ தூண்டப்படும் இலத்திரன் பற்றாக்குறை என்று சொல்லிக் கொள்வோம். இப்ப உங்களோட கையில கொஞ்சம் காசு இருக்கு, காசு இருந்தா நீங்க என்ன செய்யலாம்னா தர்மம் செய்யலாம், விலை இல்லை. ஆனா உங்களுடைய அப்பாட்டையும் அம்மாட்டையும் காசே இல்லை, இன்றைக்கு அரிசி வாங்க காசு இல்லை என்ற ஒரு நிலப்பாட்டில நீங்கள் உங்களோட கையில இருக்கிற காசை என்ன செய்ய போறீங்கன்றதான் கேள்வி. பக்கத்து வீட்டுக்கு கொடுக்க போறீங்களா இல்ல உங்களோட வீட்டுக்கே கொடுக்க போறீங்களான்னு யதார்த்தத்துக்கு பதில் சொன்னீங்கன்னு சொன்னால் இது விளங்கு. தான் இருக்கிற இடத்திலேயே பற்றாக்குறை இருக்கும் போது தன்னிட்ட இருக்கிற இலத்திரனை என்ன செய்யலாண்டா வெளியில இருக்கிற ஒரு ஆளுக்கு கொடுக்க இயலாது, சாத்தியப்பாடு குறை. அல்லது கடன்காரன் வீட்டை வந்து நிக்கிறான்னு வச்சுக்கொள்ளுவோம், காசு தான் இருக்கிறாங்க. அப்ப இவருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அப்ப இவர் என்ன இன்னொருத்தர் கடன் கொடுக்குறது, அப்ப என்ன செய்யணும் தன் வீட்டுக்குள்ளேயே அதை கொடுக்க வேண்டியது. கொடுக்க அந்த கடன்காரன் வெளியில போயிட்டான், சிறக்குரிய பங்க வண்டி கொண்டு போயிடும். அப்ப இப்பதான் உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னா ஒரு கீட்டோன் பெற போகுது. இது அந்த கிரிக்னாட்டின் சோதனை பொருள்ல இருக்கிற காபன், சரியா? கிரிக்னாட்டின் சோதனை பொருள் இருக்காங்க. இவர் திருப்பி டபுள் பண்ணுவார், இவர் உடைஞ்சு போயிடுவார். அப்ப இப்ப இணைஞ்சிருக்கிறவன் CH3. சரி, இப்ப சில பேர் இந்த பொறிமுறை என்ன செய்யறா, இந்த கூட்டம் வந்து அடிக்க இது உடைஞ்சு போறதாக காட்டுவார்கள். அது முற்றிலும் தவறான. சிக்மா பிணைப்பு முதல்ல உடையாது, பைப்பிணைப்பு இருக்கு. அப்ப இந்த பைப்பிணைப்பு தான் என்ன செய்ய உடைஞ்சு போகும். அது இந்த இலத்திரன் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து அதற்காக பைப்பிணைப்பு திருப்பி வரைக்கும் இந்த சிக்மா பிணைப்பு தான் இந்த பிணைப்பு இலத்திரனை பறிச்சு கொண்டு போயிடும் பள்ளி. இது கீட்டோன் வந்துட்டு, கீட்டோன் கிரிக்னானிக் ஜோன பொருளோட என்ன செய்யும், தாக்கம். அப்ப கீட்டோனுக்கும் கிரிக்னானிக் ஜோன பொருளுக்கும் தாக்கம் இருக்கு. கீட்டோனுக்கும் கிரிக்னானிக் ஜோன பொருளுக்குமான தாக்கத்துல திருப்பி ஒரு புடையல் வரும். அப்ப அடுத்த பொறைமுறை இந்த பொறைமுறை ஒத்தது. சரி, இந்த பொறிமுறை ஒத்தது. அதான் நான் உங்களுக்கு முதல்ல கீட்டோன்ற பொறிமுறை எழுது. அப்ப நீங்கள் இது அமில குளோரைட்டாக இருக்கலாம் அல்லது எசுத்தராக இருக்கலாம். இப்ப கிரிக்னாட்டின் சோதனை பொருள் அடிக்க பைப்பிணைப்பு தான் முதல் உடைஞ்சு போகும். அந்த தனிச்சோடு திருப்பி வந்து பைப்பிணைப்பை தோற்றி கேட்க இந்த சிக்மா பிணைப்பு என்ன செய்ய பறிச்சு கொண்டு வெளியில போய் அதன் மூலம் ஒரு கீட்டோன் விளைவா. முதலாவது CH3 கூட்டம் இணைஞ்சிட்டு இப்ப இது ஒரு கீட்டோன். கிரிக்னாட்டின் சோதனை பொருள் மிகையா இருக்கு, வந்து அடிக்கும் போது ரெண்டாவது கூட்டம் இணைச்சு, அதாலதான் 2 கூட்டம் ஒரே மாதிரி. எங்கேயாவது ஒரு மாற்றீட்டுல ஒரு காவல்ல ஒரே டைப் அட்கைல் கூட்டம் இருக்குது என்று சொன்னால் இந்த பொறிமுறை எங்கேயோ ஒரு இடத்துல நிகழ்ந்திருக்கின்ற. அப்ப நாங்கள் செய்கிற அந்த மாற்றீட்டின் ஒரு பாதையில ஒரு கிரிக்னாட்டின் சோதனை பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது அமில குளோரைடு பயன்படுத்தப்பட்டிருக்கும் அல்லது எசுத்தருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும். அமில குளோரைட்டுக்கா எசுத்தருக்கா பயன்பட்டிருக்கும் என்பதை கண்டுபிடிக்க வேணுமெண்டா பக்க விளைவுகளை செக் பண்ண வேண்டி வரும். இங்க வார பக்க விளைவுகள் அட்கவோல் வரும். ஏன் இது உடைஞ்சு போயிடுச்சு என்றால் இந்த கூட்டம் லீவ் பண்ணிக்க CH2 O- வரும் தானே, இந்த மைனஸ் வரும். அப்ப நாங்கள் நீட் பகுப்பு செய்யக்க இந்த நீட் பகுப்பு செய்யக்க இது அட்கவோலா மாறும். அமில குளோரைடா இருந்தால் HCl தான் உங்களுக்கு விளைவாகும். ஆகவே விளைவு பக்க விளைவுகள் தரப்பட்டால் யாருக்கான தாக்கம் கண்டுபிடிக்கலாம் அல்லது நீங்கள் ஏதாவது கொண்டு போட்டுக்கொள்ளலாம். ஒரே பாடியில நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விளைவு உருவாகும். இதை நீங்கள் தனித்தனி படிகள்ல டிரைவ் பண்ணுவீங்க என்றால் மிகவும் கஷ்டமாக இருக்கும், சாத்தியப்பாடு மிக குறைவாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் அமில குளோரைட் இந்த பொறிமுறையை ஒரு எழுதி பார்ப்போம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை போல 2019 ஸ்ட்ரக்சரும் முடிச்சிருக்கேன்.
20 கேள்வி அடுத்த வகுப்பு வாங்க. 2020 MCQ ஸ்ட்ரக்சரை முடிச்சிட்டு நான் அந்த விட்ட கொஞ்சம் பாடத்தை படிப்பிக்கக்கூடிய டைம் கிடைக்கும் நினைக்கிறேன். அதை முடிச்சு கொண்டு வந்து நாங்கள் எஸ்சியை பார்க்கலாம். சரியா? நீங்கள் வேற கிளியர் பண்ணி கொள்ளுங்க. யாருக்காவது ஏதாவது கேள்வி டவுட் செய்யணும்னு சொன்னால் இந்த பாஸ்ட் பேப்பர் முடிகிற சந்தர்ப்பத்தில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எனக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் நான் அந்த கேள்விகளை ஒரு நாள் எடுத்து உங்களுக்கு செய்து விடுவேன். என்ன உங்களோட டவுட்டையும் கிளியர் பண்ணி விடாதான் கொஞ்சம் பிரியோசனமா இருக்கு. நீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பாஸ்ட் பேப்பர் கேள்விகளுக்கு பழக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப நான் பாஸ்ட் பேப்பர் கேள்வியை செய்யல, பாஸ்ட் பேப்பர் கேள்வி கூட சொல்லணும்ன்றது என்ற நோக்கமாயிட்டு இருக்கிறேன். பாஸ்ட் பேப்பர் கேள்வியை வச்சுக்கொண்டு ஏதோ சொல்லக்கூடிய தகவல்களை சொல்லணும்ன்றதான் இந்த பாஸ்ட் பேப்பர் கேள்வியை தூக்கி வச்சு பண்ணிக்கிறேன். நீங்கள் செய்தாலும் சில இதுல உங்களுக்கு கொஞ்சம் பண்ணாலும் பிரியோசனமா இருக்கு. சரி, அடுத்த வகுப்பு நீங்கள் 2020 MCQ கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும்.